அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசைக்குத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். பூர்வீக சொத்து யோகம். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல ஒருவருக்கு பூர்வீக சொத்து அமையுமா, அப்படியே அமைஞ்சாலும் அது பிரச்சனை இல்லாம அமையுமா, பூர்வீக சொத்து கிடைக்குமா, யாருக்கு பூர்வீக சொத்து இருக்கும், யாருக்கு பூர்வீக சொத்தால பிரச்சனை இருக்கும், யாருக்கு பூர்வீக சொத்து கிடைக்காது. அப்ப ஒரு பூர்வீக சொத்துங்கிறது அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அதாவது பரம்பரையா இருக்கக்கூடிய சொத்து. இந்த சொத்து யாருக்கு யோகத்தை செய்யும், யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, யாருக்கு அமையாது, இதெல்லாம் பத்தி ஜோதிட சாஸ்திரத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒருவருக்கு பூர்வீக சொத்தால யோகம் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கக்கூடிய யோகம் யாருக்கு இருக்கு. அதாவது ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா சொந்த முயற்சியால மட்டும் உழைச்சு முன்னேறுவாங்க. ஒரு சில பேர் கடைசி வரைக்கும் பூர்வீகத்தோடைய சொத்தோட வச்சு கடைசி வரைக்கும் இறுதி வரை செல்வ செழிப்போட வாழக்கூடிய யோகம் இருக்கும். ஆக அதற்கான கிரக நிலைகள் என்ன, ஜோதிட அமைப்பு என்ன, ஜாதக அமைப்பு என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக சொத்து அப்படின்னா ஒரு ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி தான் சொத்து. சொத்து கிரகம் அசையா சொத்துக்கு காரகத்துவம் செவ்வாய். அதுவே வீடு அதாவது காலி நிலத்துக்கு அதிபதி செவ்வாய். வீட்டுக்கு அதிபதி வீடு அபார்ட்மெண்ட் இந்த மாதிரி கட்டடங்களுக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். அப்ப பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல 5ஆம் இடம் அப்படிங்கிறது லக்னத்துல இருந்து 5ஆம் இடங்கிறது பாட்டனார சொல்லக்கூடிய இடம், பூர்வீகம். அடுத்ததா 9ஆம் இடம் தந்தையை சொல்லக்கூடிய இடம். இந்த 2 இடமும் வலுவாக இருக்க வேண்டும். இந்த 5ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் ஆட்சி உச்சம் ஆகணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய லக்னம் 4ஆம் இடம், அதே போல 7ஆம் இடம், 10ஆம் இடம், அதாவது 1, 4, 7, 10 லக்னத்துக்கு இந்த ஸ்தானத்துல இருக்கணும். அல்லது திரிகோணம்னு சொல்லக்கூடிய 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த ஸ்தானங்கள்ல இருக்கணும். அல்லது ஆட்சி உச்சமாக இருக்கணும். இப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு பூர்வீகம் சம்பந்தமான சொத்து இருக்கும். அந்த சொத்தால் இவர்களுக்கு யோகம் இருக்கும். அந்த சொத்துல எந்த பிரச்சனையும் வராது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி சொத்துஸ்தான அதிபதி. இந்த 4ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ இருக்கும் பொழுது அவர்களுக்கு பூர்வீக சொத்து நிறைய இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா சொத்துக்கு அதிபதி செவ்வாய் பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல ஆட்சி உச்சமாகிறது. ஆட்சியை விட உச்சமாக வலுவாக இருக்கக்கூடிய நிலைமையிலும் அவர்களுக்கு பூர்வீக சொத்து நிறைய இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல இந்த 5ஆம் இடத்து அதிபதியோ 9ஆம் இடத்து அதிபதியோ 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் எதிரி ஒன்பு வழக்கு கடன் ஸ்தானத்திலோ 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நஷ்டம் அவமானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திலோ விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திலோ இருக்கும் பொழுது அவர்களுக்கு பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ், அங்காளி பங்காளி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பை சொல்லும். இந்த 5ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் 6ஆம் இடம் லக்னத்துக்கு 6, 8, 12 மறையும் பொழுது, அதுவும் பாத்தீங்கன்னா சுபருடைய பார்வை இல்லாத மறையும் பொழுது, பாவர்களுடைய சேர்க்கை பெறும் பொழுது, அதாவது சனி, ராகு, கேது இந்த மாதிரி பாவர்களுடைய சேர்க்கை சேரும் பொழுது, அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு 5 மடம் பூர்வீகம், அதாவது பாட்டனார் மன, 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், அதாவது தந்தையை பற்றி தந்தையால் ஏற்படக்கூடிய யோகத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல பாப கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது இந்த மாதிரி கிரகங்கள் அமரும் பொழுது பூர்வீக சொத்து சம்பந்தமான சொத்து பிரச்சனைகள், பாக பிரிவினை பிரச்சனைகள், பூர்வீக சொத்து ஏமாற்றப்படக்கூடிய அமைப்பு, அதுல எப்ப பார்த்தாலும் வாழ்நாள் பூராமே கோர்ட்டு கேஸை சந்திக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கொடுக்கும். அப்ப இந்த மாதிரி இந்த 5ஆம் இடத்துலயோ 9ஆம் இடத்துலயோ பாப கிரகம் இருக்கு, ராகு, கேது, சனின்னு சொல்லக்கூடிய பாப கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த பூர்வீக வீட்டை இருந்தா அந்த பூர்வீக வீட்டை இடிச்சு புதுசா இவங்க கட்டுறது நல்லது. அப்படி இல்லைன்னா அந்த இடத்த இடிச்சு ஒரு 1/2 அடி மண்ணை எடுத்துட்டு புதுசா வீடு கட்டணும். இல்லைன்னா அந்த இடத்த இடிச்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இடி மின்னல் தாக்கக்கூடிய அளவில் அந்த இடத்த காலி நிலமா போட்டுட்டு செய்யும் பொழுது அந்த பூர்வீக சொத்து அந்த பூர்வீக தோஷம் விலகக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா 5, 9ல பாபகிரகம் இருந்தாலும் பூர்வீக சம்பந்தமான சொத்து பிரச்சனை இருக்கும். அப்ப சில பேர் சொல்லுவாங்க பூர்வீகத்தை விட்டு விலகி இருக்க சொல்லுவாங்க. ஆனா அந்த பூர்வீகத்துல இருக்கலாம், ஆனா அதை மாடிஃபிகேஷன் மாத்தணும். அதாவது அதோடைய உருவத்தையே மாத்திடுனா அந்த இடத்துல இருக்கலாம். அப்ப பூர்வீக சம்பந்தமான தோஷம் பாதிக்காது. பொதுவாகவே பூர்வீக சொத்து சம்பந்தமா பிரச்சனை இருக்கிறவங்க, அதாவது முன்னோர்கள் சாபம் உடையவர்கள் தான் பூர்வீக சம்பந்தமான சொத்து பிரச்சனைகள் இருக்கும். முன்னோர்கள் சாபம், அதாவது முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தம்
இதில் தர்ப்பணம் இதெல்லாம் சரியாக செய்யாதவங்க தான். அவங்களுக்கு சொத்தே இருக்கும், ஆனால் அந்த சொத்தை அனுபவிக்காமல் பார்த்தீங்கன்னா வெளியூரில் போய் தொழில் நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ வெளியூரில் இருப்பாங்க. அந்த சொத்தை அவங்களால அனுபவிக்க முடியாத குத்தகைக்கோ இல்லை அவங்க தெரிஞ்சவங்களுக்கோ விட்டுட்டு போயிடுவாங்க. அதை அனுபவிக்கக்கூடிய யோகமும் இருக்காது. அப்போ கண்டிப்பாக முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தம் தர்ப்பணம் இது கரெக்டாக செய்யணும். அப்போ தான் முன்னோர்கள் சாபம் ஏற்படாது. பொதுவாகவே இந்த செவ்வாய் சொத்து கிரகம், இந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னா 8, 12 இருந்தாலும் கூட, அதாவது 8ஆம் இடம் 12ஆம் இடம் விரைசானம், 8ஆம் இடம் நஷ்டசானம், இந்த செவ்வாய் பலவீனப்பட்டு 8ஆம் இடம் 12ல் இருந்தால் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனை வரும். முருகப்பெருமான் வழிபாடு சம்பந்தம், முருகன் அதாவது மலைக்கு மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமையில, செவ்வாய்ங்கிறது செவ்வாயுடைய நாள், அதாவது நவகிரகத்தில் செவ்வாயுடைய நாள். அப்போ அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை போய் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் செவ்வரளி பூ இல்லைன்னா வெட்டி வயிறு மாலை பன்னீரால் அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மதுரை வீரன் முருகப்பெருமானுடைய அவதாரம் என்று சொல்லக்கூடிய மதுரை வீரன் வழிபாடு செஞ்சாலும், மதுரை வீரன்கிட்ட வேண்டுதல் வச்சாலும் இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். ஆக ஒருவருக்கு பூர்வீக சம்பந்தமான சொத்து யோகம் இருக்கணும்னா அவருக்கு 5ஆம் இடம், லக்னத்துக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம் வலுவடைய வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடத்து அதிபதியோடையோ 9ஆம் இடத்து அதிபதியோடையோ குரு சேர்ந்திருக்காருன்னு வச்சுங்க, 5லேயோ குரு அல்லது 9லேயோ குரு அல்லது இந்த 5ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்து அதிபதி கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10லேயோ 1, 5, 9ல இருந்து அவர்களோட குரு அப்படிங்கிற கிரகம் சேர்ந்தா அவங்க கடைசி வரைக்கும் அவங்க வேற தொழிலோ வேற வேலையோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பூர்வீக செல்வ செழிப்பு, பூர்வீக சொத்தை வச்சு அவங்க இறுதி வரை சுகபோகமான வாழக்கூடிய யோகம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.